மனித நேயமும் தர்மமும். யாருக்கு மனித நேயம் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்கள் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். மனித நேயம் இல்லாதவர்கள் நிச்சயமாக தர்மம் செய்ய மாட்டார்கள். இந்த தர்மமும் மனித நேயமும் இருக்கக்கூடியவர்கள் எந்த காலத்திலாவது மிகப்பெரிய கோட்டீஸ்வரனாக, மிகப்பெரிய வசதி படைப்பவனாக மாறுவது நிச்சயம். அதாவது 14 ஆண்டுகள் ஒருவன் தர்மத்தை அள்ளி அள்ளி வீசிக்கொண்டிருப்பானேயாகில் அவன் நிச்சயமாக அவன் நினைப்பது அத்தனையும் நடக்கும். அதாவது சிலர் சொல்வார்கள், வறுமையில் இருக்கக்கூடியவர்கள், என்னிடத்தில் பணம் கொடுத்தால் நான் மிகப்பெரிய தர்மசாலியாக இருப்பேன், நிறைய பேருக்கு உதவி செய்வேன் என்று சொல்வார்கள். ஆனால் அவனால் முடிகிற காரியங்கள் கூட அவன் செய்ய மாட்டான். அவன் சொல்லுக்குத்தான் அப்படி சொல்லிக் கொண்டிருப்பானே தவிர எத்தனை வசதிகள் வந்தாலும் அவன் செய்வதில்லை. அப்போதும் அதுதான் சொல்வான். ஒரு குறிப்பிட்ட நபரை காட்டி, இவர் போல நான் இருந்தால் நிச்சயமாக நான் தர்மம் செய்வேன். அதாவது சாதாரண உழைப்பாளி ஒருவேளை உணவு மற்றொருவனுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்குமேயானால் அவன் மிகப்பெரிய கோட்டீஸ்வரனாக மாறிய பின்னால் நிறைய கொடுப்பான் என்பது அர்த்தம். ஆனால் அதை விட்டு எனக்கு பணம் வரவில்லை, எனக்கு வறுமை தான் இருக்கிறது, எனவே என்னால் கொடுக்க முடியவில்லை என்கிறானே, அவன் எப்பொழுதுமே கொடுக்க மாட்டான். அந்த வறுமையில் அவனால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறவன் நிச்சயமாக ஒரு காலத்தில் நல்ல வசதி உடையவனாக மாறுவான். அதாவது இஸ்லாத்தில ஃபாத்திஹா ஓதுவது என்று சொல்வார்கள். அதற்கு என்ன பொருள் என்றால், ஒரு மத குருவை, ஒரு இமாமை அல்லது ஒரு படிப்பவனை அழைத்து குர்ஆனின் சில வசனங்களை ஓதி துவா செய்வது என்றால் வேண்டுதல் செய்வதற்கு. ஆனால் அந்த வேண்டுதல் அதனாலே அவனுடைய பசி தீருகிறது. ஒரு மனிதனுக்கு பசியாற்றிவிட்டால் அது மிகப்பெரிய சொர்க்கத்துக்கு போவதற்கான வழி என்று நபிகள் நாயகம் கூறியிருக்கிறார். எனவே நாம் ஒரு மனிதனை கூப்பிட்டு பசியாற்றுவது மிகப்பெரிய கடினம். அதற்காக தான் கேரளாவில் வந்த சில இஸ்லாமிய ஞானிகள், சில நபிகள் நாயகத்தின் பேரப்பிள்ளைகள் தர்மத்தை ஊக்குவிப்பதற்கு பதிலாக ஃபாத்திஹா ஓதுவது, இறந்தவர்களுக்காக வேண்டுதல் செய்வது, இந்த மாதிரி பழக்கங்களை ஏற்படுத்தி, அதுவும் 2-3 அறிஞர்களை அழைத்து செய்வது என்று சொன்னார்கள். அதற்கு காசு செலவாகும் என்பதற்காக நாமே வீட்டிலிருந்து செய்தால் நல்லது, ஏன் மற்றவர்களை அழைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த நிலை எதற்காக அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், நம்முடைய பணம் மற்றவர்களுக்கு போகக்கூடாது. இப்படி இருந்தால் எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும்? ஒரு மனிதனை அழைத்து உணவு கொடுப்பதற்காகத்தான் இந்த சிஸ்டங்களை உருவாக்கினார். இந்த சிஸ்டங்களின் மூலம் எத்தனையோ பேர்களுடைய பசி அடங்குகிறது. பொதுவாக சொல்ல போனால் மசூதிகளில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மிகவும் குறைந்த வருமானம். அவர்களுக்கு 4 வீடுகளில் ஃபாத்திஹா ஓதுவது என்பதன் மூலமாக அவர்களுடைய பசி தீருகிறது, அவர்களுக்கு சுவையான உணவு கிடைக்கிறது. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய துஆக்கள் நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக அமைகிறது. அவர்களுடைய பசியை தீர்க்க வேண்டும், அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தர்மம் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே
நீங்கள் அந்த பாத்தியாவுக்கு நாமே ஓதினால் போதும் என்ற மக்களை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் அந்த பாத்தியாவுக்காக ஒரு மனிதனை அழைத்து உணவு கொடுத்து ஏதோ சிறு தொகையும் கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி, அவர்களுடைய துவாவும் அவர்கள் அந்த உணவை உண்டு இவர்களுக்காக செய்யக்கூடிய வேண்டுதலும் சேர்ந்து வருகிறது. ஆனால் நாமே செய்துவிட்டால் இவர்களுக்கு உணவு கொடுத்த அந்த பலன் நமக்கு கிடைக்காது. இவர்களுக்கு உணவு கொடுத்த பலன் கிடைப்பதற்காகத்தான் இந்த மாதிரி சிஸ்டங்களை எல்லாம் உருவாக்கினார்கள். இதை எண்ணி பார்க்காமல் தர்மத்தை குறை கூறுவது போல இந்த மாதிரி நாமே வேண்டுதல் செய்யலாம், மற்றவர்களை ஏன் அழைக்க வேண்டும் என்று சிலர் சொல்கிறார்கள். இந்த மற்றவர்களை அழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிஸ்டத்தை உருவாக்கினார்கள். அதற்கு பணம் இல்லாதவர்கள், அந்த காசு வெளியே போய் விடும் என்று கூறக்கூடியவர்கள், என்று நினைக்கக்கூடியவர்கள் யாரையும் அழைத்து வேண்டுதல் செய்ய வைக்க வேண்டாம், நாமே செய்தால் போதும் என்கிறார்கள். நாமே செய்யும் போது நம்முடைய பணம் எந்த அளவுக்கு வெளியே போகிறதோ, மற்றவர்களுடைய தேவைக்காக உதவுகிறதோ, அதற்கு 70 பங்கு நமக்கு வந்து சேரும். நாம் நினைக்கிறோம் காசு வெளியே போய்விட்டது என்று. காசு எவன் கொடுத்தானோ அது அவனிடத்திலே போய்விட்டது. அவன் அதை 70 மடங்காக திருப்பி தருவான். இதை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. இதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இன்று வளமாக வசதியாக வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது உண்மை. நன்றி.